வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண வரலாறு கிடையாதுங்க. ஒரு தனி மனுஷனோட பேனா ஒட்டுமொத்த மாநிலத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி எழுதுச்சுன்னு தான் பார்க்க போறோம். கருணாநிதி. இவரோட லைஃப் ஸ்டோரி மூலமா ஒரு பிரம்மாண்டமான சரித்திரத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ண போறோம். வாங்க உள்ள போலாம். ஸ்கிரீன்ல தெரியற இந்த 6863 அப்படிங்கிற நம்பர் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. இது என்ன தெரியுமா? 5 வெவ்வேறு தடவை அவர் தமிழ்நாடோட முதலமைச்சரா பொறுப்பேற்று அந்த சிஎம் சீட்ல அவர் உட்கார்ந்திருந்த மொத்த நாட்களோட எண்ணிக்கை தான் இது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆட்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய நம்பர் இது. அடுத்ததா இந்த 13. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரெக்கார்டு நிஜமாவே பிரமிக்க வைக்கிற ஒண்ணு. 1957 ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் அவரு போட்டியிட்ட எந்த சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் தோத்ததே கிடையாதுங்க. ஆமா, 13 முறை களத்துல இறங்கி 13 முறையும் ஜெயிச்ச மாபெரும் சாதனை இது. இவரோட இந்த 94 வருட நெடிய பயணத்தை நாம 6 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஸ்கிரீன் ரைட்டரா இருந்து எப்படி அரசியல்வாதியா மாறினாரு, அவர் பண்ண போராட்டங்கள், சமூக நீதி திட்டங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் தமிழ் பெருமிதம், அப்புறம் அவர் சந்திச்ச பெரிய சர்ச்சைகள், கடைசியா அவரோட மாபெரும் மரபு. இதை எல்லாத்தையும் தான் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். அரசியல்வாதியாக மாறிய திரைக்கதை ஆசிரியர். அவரோட ஆரம்பகால வாழ்க்கையும் அந்த எழுத்து திறமையும் எப்படி அவருக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். திருக்கோளை ஒரு சின்ன கிராமம். அங்க பாரம்பரிய கோயில், இசை கலைஞர்கள் சமூகமான இசை வேளாளர் மரபுல தான் அவர் பிறந்தாரு. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் அவரை ரொம்பவே மாத்துச்சு. இசை கத்துக்கிற இடத்துல அவர் மேலாடை அணியவோ செருப்பு போடவோ அனுமதிக்கப்படல. இந்த சின்ன வயசு சாதிய அவமானம் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற நெருப்பு அவர் மனசுல விதைச்சது. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒரு பக்கம் பராசக்தி மாதிரி மெகா ஹிட் படங்கள், நாடகங்கள் மூலமா திராவிட சோஷலிஸ்ட் பகுத்தறிவு கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் அரசியல் களத்துல தீவிரமான ஹிந்தி எதிர்ப்பு போராளியாவும் மாணவர் அணியோட முக்கிய தலைவராகவும் தன்னை அவர் மாத்திக்கிட்டாரு. சினிமா, அரசியல் ரெண்டையும் எவ்வளோ நேர்த்தியா பேலன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ 2வது பகுதி, போராட்டங்களிலிருந்து அதிகாரத்திற்கு. வெறும் போராட்டங்கள்ல ஈடுபட்ட ஒருத்தர் எப்படி மாநிலத்தோட அதிகார மையத்துக்கு வந்தாருன்னு பாப்போம். இது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம்லைன். 1938ல வெறும் 14 வயசு பையனா இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாரு. அப்புறம் 1953ல கள்ளக்குடி ரயில் மறியல்ல அரெஸ்ட் ஆகுறாரு. 1957ல குளித்தலையில முதல் முறையா எம்எல்ஏ ஆகுறாரு. அப்படியே படிப்படியா உயர்ந்து அண்ணாதுரை அவங்களோட மறைவுக்கு பிறகு 1969ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. வாட் அ ஜர்னி இல்லையா? அவரோட ஷார்ப்பான மைண்டுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இவரோட இது ஒரு 3ஆம் தர அரசாங்கம்னு ரொம்ப கிண்டலா விமர்சிக்கிறாரு. ஆனா கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? மன்னிக்கவும், இது 3ஆம் தர அரசாங்கம் அல்ல, இது 4ஆம் தர அரசாங்கம்னு நெத்தியடியா பதிலடி கொடுத்தாரு. அதாவது சாதிய அடுக்குல கடைநிலையில் இருக்கிற சூத்திரர்களுக்கான அரசு இதுன்னு ரொம்ப கெத்தா பெருமையா சொல்லி எதிர்க்கட்சியினரையே ஆஃப் பண்ணிட்டாரு. அடுத்து 3வது பகுதி, சமூக நீதியை கட்டமைத்தல். தமிழ்நாட்டோட சோஷியல் ஃபேப்ரிக்கையே மாத்தி அமைச்ச அவரோட அதிரடியான பாலிசிகளை பத்தி இப்போ பேசலாம். அவர் கொண்டு வந்த மாபெரும் சீர்திருத்தங்கள் இதெல்லாம் தான். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, அரசு வேலைகள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, சாதி பிரிவினைகளை உடைக்க சமத்துவபுரம், அப்புறம் நம்ம மாணவர்களுக்கு இலவச பேருந்து பாஸ். இன்னைக்கு நாம பாக்குற இந்த நவீன சமத்துவமான தமிழ்நாட்டுக்கு உண்மையான அடித்தளமே இந்த திட்டங்கள் தாங்க. இதுல இந்த 1970ஆம் ஆண்டு அரசாணை இருக்குல்ல, அது ரொம்பவே எமோஷனலான ஒண்ணு. எந்த சாதியோட பேரை சொல்லி சின்ன வயசுல அவருக்கு கோயில்ல சம உரிமை மறுக்கப்பட்டுச்சோ, அதே கருணாநிதி சிஎம் ஆனதும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. தந்தை பெரியாரோட நெஞ்சில் தைத்த முள்ளை எடுக்க அவர் எடுத்த மாபெரும் சமூக நீதி நகர்வு இது. 4வது பகுதி, உள்கட்டமைப்பு மற்றும் தமிழ் பெருமிதம். தமிழ்நாட்டோட முகவரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாவும் கலாச்சார ரீதியாவும் அவர் எப்படி டிசைன் பண்ணாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சென்னைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்ற முக்கியமான லேண்ட்மார்க்குகள் எல்லாமே அவர் காலத்துல வந்தவைதான். ஐடி செக்டார்ல ஒரு புரட்சியை உருவாக்குன டைடல் பார்க், ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டான கோயம்பேடு, பிரம்மாண்டமான அண்ணா நூற்றாண்டு நூலகம், இது எல்லாத்தையும் தாண்டி மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை சென்னைன்னு மாத்தி நம்மளோட தமிழ் அடையாளத்தை நிலைநிறுத்தினதும் அவர்தான். அவரோட இலக்கிய பற்றுக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது. 2000 ஆண்டு புத்தாண்டப்போ கன்னியாகுமரியில கடல் நடுவ அவரை திறந்து வச்ச 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை. திருக்குறள் மேல அவர் வச்சிருந்த காதலையும் அர்ப்பணிப்பையும் உலகத்துக்கே காட்டி நிக்கிற ஒரு மாபெரும் கலைப்படைப்பு இது. இன்னொரு முக்கியமான மைல்ஸ்டோன்,
2004ல தமிழுக்கு அதிகாரப்பூர்வமா செம்மொழி அந்தஸ்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி தந்தது அவரோட வாழ்நாள் சாதனைனே சொல்லலாம். அதை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல அவர் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தின உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு மொழி மேல அவருக்கு இருந்த ஈடுபாட்டை நமக்கு தெளிவா காட்டுது. 5வது பகுதி சர்ச்சைகள் மற்றும் கடுமையான போட்டிகள். இப்போ கொஞ்சம் வரலாற்றோட இன்னொரு பக்கத்துக்கு வருவோம். அவரோட அரசியல் பயணத்தில் இருந்த கடுமையான மோதல்களையும் அவர் சந்திச்ச சில பெரிய சர்ச்சைகளையும் நாம நடுநிலையா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 2 ஆட்சி கலைப்பு நிகழ்வுகளை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. 1976ல எமர்ஜென்சி டைம்ல சர்க்காரிய கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிச்சப்போ அவரோட ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. அப்புறம் 1991ல விடுதலை புலிகளுக்கு எதிரா அவர் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி மறுபடியும் அவர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகளை உருவாக்குச்சு. 2001ல நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாடு அரசியல்லையே ஒரு பெரிய சென்சேஷன். மேம்பாலங்கள் கட்டினதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அவரோட தீவிர அரசியல் போட்டியாளரான அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில நள்ளிரவுல கருணாநிதி அதிரடியா அரஸ்ட் செய்யப்பட்டாரு. ஆனா போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி 2006ல இந்த வழக்க போலீஸ் கைவிட்டுட்டாங்க அப்படிங்கறதும் இங்க குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி அவர் மேல எப்பவும் வைக்கப்படுற ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனம் வாரிசு அரசியல். தன்னோட பையன் மு.க. ஸ்டாலினை அவர் முன்னிலைப்படுத்துறாரு. இது அப்பட்டமான குடும்ப அரசியல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. ஆனா ஆதரவாளர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எமர்ஜென்சி டைம்ல மீசா சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு சிறையில கடுமையான சித்திரவதைகளை அனுபவிச்ச ஸ்டாலின் முழுக்க முழுக்க தன்னோட சொந்த உழைப்பாளியும் தகுதியாலியும் தான் இந்த இடத்துக்கு வந்தாருன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சாதனை படைத்த மரபு. தன்னோட கடைசி காலங்கள்ல அவர் விட்டுட்டு போன மாபெரும் பொலிட்டிக்கல் மற்றும் இலக்கிய மரபுகளை இப்போ சமரைஸ் பண்ணி பார்க்கலாம். அவரோட எனர்ஜி லெவல் நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான். ஒரு பக்கம் உரைநடை, கவிதைன்னு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னோட கட்சி உடன்பிறப்புகளுக்கு தொடர்ந்து 50 வருஷமா டெய்லி கடிதம் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாம திருநங்கைகள், விளிம்பு நிலை மக்களுக்காக 30க்கும் மேற்பட்ட தனி நல வாரியங்களை உருவாக்குனாரு. ஒரு பக்கம் இலக்கியம், இன்னொரு பக்கம் தீவிரமான மக்கள் பணி. ரெண்டையும் எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணாருன்னு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. திருக்கோயில ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த நெடிய பயணம் ஆகஸ்ட் 7, 2018 அன்னிக்கு அவருடைய 94வது வயசுல வரலாற்றில் நிறைவடைஞ்சது. ஒட்டுமொத்த நாடும் துக்கம் அனுசரிக்க, லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரோட வழியனுப்ப, மிக பிரம்மாண்டமான அரசு மரியாதையோடு அந்த மாபெரும் தலைவரோட இறுதிப் பயணம் நடந்து முடிஞ்சுது. இப்போ கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் நாம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து தன் வாழ்க்கைய ஒரு திரைக்கதை ஆசிரியரா ஆரம்பிச்சு ஒரு சாதாரண மனுஷனால தன்னோட பேனாமாலையும் அரசியல் வியூகங்களாலையும் எப்படி பல லட்சம் மக்களோட தரவிதிய மாத்தி எழுத முடிஞ்சது? ஒரு ஸ்டேட்டோட அல்டிமேட் ஆர்கிடெக்டா எப்படி அவர் மாறினாரு? இந்த ஒரு பெரிய கேள்வியோட இன்னைக்கு நம்ம வரலாற்று அலசல நிறைவு செய்வோம். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா யோசிங்க.